ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வந்து மணிய ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கங்க. ப்ரப்போஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரப்போசலா இருந்தது. பயங்கர ஃபன்னாவும், சூப்பராவும் இருந்தது. அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா அது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4வது வீடியோ வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சரி ஓகே வாங்க எபிசோட் 61ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துருப்போம் எம்என்சிஎல்ல 2 அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம் வந்து குவாலிஃபை ஆயிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ரங்கன் வந்து எப்படியாவது துளசியோட ஒரு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா பிளான்லாம் பண்ணி, வாங்க நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு பயங்கரமான டர்னிங் பாயிண்ட்டா வரப்போகுது அப்படிங்கிறது அந்த டைம் அவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துளசி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு நம்ம ரங்கனோட கைய புடிக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த டைம் தான் வந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. இத தியோவும் பார்த்தீங்கன்னா வந்து நோட் பண்ணிடுறாங்க. தியோ எத வந்து விட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்ட்டா வந்து நோட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி துளசி வீட்டுக்கு போறது. நாங்க தாத்தாவ பார்த்தா அவரு மிரண்டு போறது. ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா, அவரு மொக்க போட்டு சாவடிச்சிருப்பாரு தெரியுமா? ஸோ அதுலேருந்து என்னைய காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஒரு சிக்னல் ஒண்ணு காட்டுனோனே, நம்ம துளசி வந்து மேல பிளம்பிங் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன வந்து மேல கூட்டு போனது. அண்ட் அங்க அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, செம பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். நம்ம ரங்கன் வந்து துளசிய பார்த்து, "என் லைஃப்ல ஏன் நீ இவ்ளோ லேட்டா வந்த? நான் மிஸ் பண்ணதெல்லாம் எனக்கு இப்ப தான் கிடைச்ச மாரி இருக்கு. யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டூ மீ" அப்படிங்கிற மாரி அவர் ஓப்பனா அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாரு. அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம துளசியுமே லைஃப்ல நான் தனியாவே இருந்துறணும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். பட் திஸ் ஃபீல்ஸ் குட் அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள அந்த ஒரு மொமெண்ட் ஒண்ணு கிரியேட் ஆகுற மாரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா, எப்பலாம் அந்த ஒரு மொமெண்ட் அப்படி கிரியேட் ஆகுதோ அந்த டைம் பார்த்து கால் வருது, இல்ல தாத்தா கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு நடந்தது வந்து ரூயின் ஆயிட்டு இருக்க மாரியே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கடைசியா நம்ம ருக்மிணிட்ட இருந்து கால் வருது. ரொம்ப அர்ஜென்ட் சீக்கிரம் வா அப்படின்ற மாரி கூப்பிட்டோம்னா, சரி வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் கிளம்பி போயிருவாரு. பட் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நீ போயே ஆகணுமா, போயே ஆகணுங்க. நான் கூட என்னடா இது எங்கேயோ விசா கிடைச்சு வேற ஊர் வேற நாட்டுக்கு போறாங்களா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா 2 டேஸ் வந்து அவங்க சென்னைக்கு போறாங்களாம். ஸோ அதுதான் தாங்க முடியாம நம்ம ரங்கன் வந்து அந்த சைடு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம துளசியும் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு தானே 2 டேஸ் நீ வந்து பேசாம கிளம்பி வா அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவருமே வந்து டக்குன்னு அக்ரி பண்ற மாரி காட்டுறாங்க. பாப்போம் இது வந்து போறாரா? இந்த மாரி ஏதாவது நடக்குதா? இல்ல இத விட்டுறாங்களான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாரி சென்னை போறேன், சென்னை போறேன்ற மாரி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. ஆனா அந்த மாதிரி எதுவும் சீன்ஸ் காட்டுன மாரி ஞாபகம் இல்ல. சோ பாப்போம். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் இருக்காங்க தெரியுமா? எங்க பார்த்தாலும் தனியா நின்னுகிட்டு எப்புட்றா மணிக்கு ப்ரப்போஸ் பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா பிராக்டிஸ் பண்றப்போ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உன்ன, நானும் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அத தாண்டி பிராக்டிஸ்லயே அவங்களுக்கு வாயில எதுவும் வர மாட்டேங்குது. இவங்க எப்புட்றா போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் தான். அண்ட் நம்ம மாதையன் பார்த்தீங்கன்னா வந்து, "நீ திரும்ப வா ஹாஸ்டல்ல வந்து எங்களோடயே ஸ்டே பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மாதையன கூட்டிட்டு போற மாரி ஓரளவு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போற மாரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த சீனுமே பார்த்தீங்கன்னா, "நீங்க இல்லாம எங்களுக்கு எப்படி சரக்கு இது பண்றதுன்னு தெரியல. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற" மாரி சொல்லுவாங்க. அட பாவிங்களா! அப்ப நீங்க பாசத்துக்காக கூப்பிடல, சரக்குக்காக தானே கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இவரு சொன்னது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாரி ஓகே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்ப எமோஷனலா கொண்டு போகாம, பயங்கரமா வந்து ஒரு மாரி ஃபன் மிக்ஸ்டா வந்து கொண்டு போனது வந்து நல்லா இருந்தது. அண்ட் நம்ம பத்மா பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு 8 எபிசோடுக்கு முன்னாடி தூக்குன மூஞ்சி இன்னும் இறக்கவே இல்ல. அவங்களுக்கு அப்படி ஒரு காண்டா இருக்குது. பட் இருந்தாலும் இதுல என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியோவா இருக்கட்டும் அண்ட் லாராவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது இவங்கள திரும்ப வந்து நார்மல் கொண்டு வந்துர முடியுமான்ட்டு அவங்க போடுற அந்த ஜென்யூனான எஃபர்ட் வந்து நல்லா இருக்கு. இவங்க இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமாவுமே அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், டீமோட அவங்கள வந்து ஜெல் பண்ண வைக்கணும், திரும்ப பழைய மாரி கொண்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பத்மா வந்து சான்ஸே இல்லங்க. மூஞ்சில அடிச்ச மாரி பேசிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அண்ட் இத தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிஷி. ரிஷிக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து திரும்ப ஒரு அளவுக்கு நார்மலா வர மாரி காட்டி ஏன்னா அவங்க அப்பா வந்து ரிஷி விளையாண்டத பார்த்து அவ்ளோ ஹாப்பி ஆயிடுறாரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நான் என் பையனை இவ்ளோ ஹாப்பியா பார்க்குறேன். உன் ஆன்சைட்டிலாம் போயிருச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னது. அண்ட் நம்ம ரிஷி வந்து இப்ப என்ன இந்த அகாடமில இருந்து வர சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சான்ஸே இல்ல. நீயே வரேன்னு சொன்னாலும் உன்னை அடிச்சு திரும்ப அனுப்பிருவேன். நீ அங்க தான் இருக்கணும். அதுதான் உனக்கு கரெக்ட் அப்படின்ற மாரி அவரு வந்து இது ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாரி காட்டுனது வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் நம்ம ரிஷியும் பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்டல்லயே இருக்கிறேன். என்ன ஹாஸ்டல்லயே டிராப் பண்ணுங்க. எனக்கு அதுதான் புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவார் இல்லையா? என்னது ஹாஸ்டல்லையா? அது ஒண்ணும் கம்ஃபர்டபுளா இருக்குமா? அப்படின்னு கேட்கிறப்போ, நான் சொன்னேன்லப்பா தப்போ, கரெக்ட்டோ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நானே டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ரிஷி சொன்னது. அண்ட் உடனே அவர் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து அந்த ஒரு 2 பேரோட பாண்ட் வந்து ஒரு மாரி மிஸ்ட்ரியாவே இருந்தது. பட் இப்போ வந்து அது ஓரளவுக்கு ரொம்ப கிளியரா அவங்களுக்குள்ள இருந்த பாண்ட் என்ன? இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 61ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எபிசோட் 62ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி செப்பரேட்டா இன்னொரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.